சில சுமைகளை நாமே இறக்கி வைத்து விடலாம். இன்னும் ஒரு சில சுமைகளை பிறரின் உதவியுடன் இறக்கி வைத்து விடலாம். ஆனால் ஒரு சில பெரும் சுமைகளை கடவுளால் இயேசுவால் மட்டுமே இறக்கி வைக்க முடியும். ஏனெனில் நம் ஆண்டவர் இயேசு கனிவும் மனத்தாழ்மையும் உடையவராக இருக்கிறார். வாழ்வில் சுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் சுமைகளை, பழுக்களை இதோ இயேசுவிடத்தில் ஒப்படைப்போம். அவர் சுமக்க தயாராக இருக்கின்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களை அன்போடு உரைத்தாக்கிக் கொள்கிறேன். கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரசாவை பற்றி நாம் நிறைய வாசித்திருக்கலாம், நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வாக சொல்லப்படுவது இது. அவருடைய முகத்தை பார்த்த உடனே கருணையும் கனிவும் நிச்சயமாக வெளிப்படக்கூடிய முகமாக இருக்கும். ஒரு துறவற வாழ்க்கையில் இருந்தாலும் கூட ஏழை எளிய மக்கள் மீது, விதவைகள் மீது, தொழுநோயாளிகள் மீது அக்கறை கொண்டு வாழ்ந்தவராக இருக்கின்றார். இன்னும் சிறப்பாக இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய முதியவர்களை தம்முடைய சேவை இல்லத்திற்கு அழைத்து சென்று அவர்கள் நல் மரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் பணி செய்தவராக இருக்கின்றார். இவ்வாறு ஒருமுறை மெக்சிகோ நகரிலிருந்து ஒரு அருள் தந்தை அவர்கள் அன்னை தெரசாவை சந்திக்க வருகிறார்கள். அப்போ அன்னை தெரசா அவர்கள் தனது பணியை பற்றி அந்த அருள் தந்தையர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்ற போது திடீரென்று ஒரு அருள் சகோதரி அந்த இல்லத்திற்கு சமையலுக்கு பொறுப்பான அருள் சகோதரி பதத்தட்டோடு வருகிறார்கள். அன்னையை, இன்று நம்முடைய இல்லத்தில் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மதிய உணவு சமைத்திருந்தோம். ஆனால் அந்த உணவு கெட்டு போய்விட்டது, யாரும் பயன்படுத்த முடியாது. ஏறக்குறைய ஒரு 11:30 மணிக்கு இந்த செய்தி அன்னை தெரசாவுடைய காதுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அப்போ அன்னை தெரசா ரொம்ப கூலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அதை இயேசுவிட்ட போய் சொல்லு, கோயிலுக்கு போய் அதை இயேசுவிடம் போய் சொல்லு என்று அனுப்பிவிடுகிறார்கள். இந்த அருள் சகோதரிக்கு ஒரே பதட்டம், என்ன செய்கிறது என்று தெரியவில்லையே. ஏன்னா 1000ற்கு மேலான பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உணவு நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட சிறிய நேரத்தில் தயாரித்து கொடுக்க முடியாது. மணி 12 ஆகிறது. எல்லா அருள் சகோதரிகளும் ஆலயத்திற்கு ஜெபிக்கக்கூடிய நேரம் அது. எல்லா அருள் சகோதரிகளும் ஜெபிக்க செல்கிறார்கள். இந்த அருள் சகோதரியும் பதற்றத்தோடு ஆலயத்திற்குள் சென்று உணவு இல்லை என்ற ஜெபத்தை, அந்த சுமையை, அந்த பழுவை இயேசுவிடத்தில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். 1 மணிக்கு ஜெபம் முடிந்ததாம். 1 மணிக்கு திடீரென்று ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. அப்போ அந்த அழைப்பில் ஒரு பள்ளிக்கூட தலைமை ஆசிரியை இவ்வாறு பேசக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு எங்கள் பள்ளியில் மதிய உணவு சமைத்திருந்தோம், ஆனால் மாணவ மாணவிகள் அனைவருமே போராட்டத்திற்கு சென்று விட்டார்கள். உணவு வீணாகிவிடக்கூடாது, எனவே நீங்கள் இந்த உணவை எடுத்து செல்லுங்கள் என்று அழைப்பு மணி கேட்டது. என் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு நமக்கு ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் இயேசுடன் நம்பிக்கையோடு நீ எந்த சுமையை கொண்டு போனாலும், எந்த பழுவை கொண்டு போனாலும் அவர் இறக்கி வைக்க தயாராக இருக்கிறார். உங்கள் சுமைகளை நீங்கள் மட்டுமல்ல, அவரும் இணைந்து சுமக்க தயாராக இருக்கிறார். அவ்வாறு இணைந்து சுமக்கின்ற போது அந்த சுமை நமக்கு எளிதாக மாறுகிறது. அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழகாக எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கின்றது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அருமையான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். வாழ்க்கையில் சுமையோடு பழுவோடு இருக்கிறீங்களா? முதல்ல என்னிடம் வாருங்கள்.
ரெண்டாவது, என்னிடத்தில் வந்து இளைப்பாருங்கள். மூன்றாவது, என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நீங்களும் கற்றுக் கொடுங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாருங்கள் என்ற அழைப்பை இன்றைக்கு பல இடங்களில் கேட்க முடியும். எங்கள் வீட்டில் திருமணம் நடக்குது, வாங்க என்று அழைப்பார்கள். நாங்கள் புதிதாக வீடு கட்டியிருக்கிறோம், புதுமனை புகுவிழா வைத்திருக்கிறோம், வாருங்கள் என்று அழைப்பு உண்டு. எங்களுடைய வீட்டில் பல்வேறு அருள்சாதன கொண்டாட்டங்கள் நடக்கிறது, வாருங்கள் என்று அழைப்பு உண்டு. இன்னும் பல்வேறு அழைப்புகள், சந்தோஷமான நிகழ்வுகளில் பங்கெடுப்பதற்கான அழைப்புகள் உண்டு. ஆனால் இயேசுடைய அழைப்பு என்று சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது. நீங்கள் சுமையோடு இருக்கிறீங்களா, பழுவோடு இருக்கிறீங்களா, கவலையோடு இருக்கிறீர்களா, கண்ணீர் சிந்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா, என்னிடம் வாருங்கள் என்று இயேசு அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மகிழ்ச்சியான தருணங்களில் அழைப்பு கிடைக்கின்ற போது அதில் பங்கெடுப்பது நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இருக்க மாட்டார்களா என்று இன்றைக்கும் பல மக்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கடவுள் சொல்லக்கூடிய ஒரு ஆழமான செய்தி, என்னிடம் நீங்கள் வாருங்கள், என்னிடம் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து என்னிடத்தில் இளைப்பாருங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இளைப்பாறுதல் என்று எதை சொல்லப்படுகிறது என்றால், எந்த அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது என்றால், நீங்கள் வாங்க என்னிடத்தில் வந்து ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு அழைப்பு விடுக்கிறார். உங்களுடைய துன்பங்களை, துக்கங்களை, கஷ்டங்களை, பிரச்சனைகளை என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தியில் முதல் அதிகாரத்தில் ஒரு அருமையான நிகழ்வு சொல்லப்படுவதை நாம் வாசிக்க முடியும். திருமுழுக்கு யோவான் தன்னை விட்டு இயேசு கடந்து செல்கின்ற போது தன்னுடைய சீடர்களுக்கு, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி என்று இயேசுவை அடையாளப்படுத்துவார். அப்போ இந்த சீடர்கள் அனைவருமே இயேசுவை பின்தொடர்ந்து சொல்லுவார்கள். ஆண்டவர் இயேசு, எதை தேடுகிறீர்கள், என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கின்ற போது இந்த சீடர்கள் கேட்பார், ஆண்டவரை, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? அப்போ இயேசு என்ன சொல்லுவார்? வந்து பாருங்கள், என்னோடு தங்குங்கள் என்று அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். என் அன்புக்குரியவர்களே, வழக்கமாக சொல்லுவாங்க, ஒரு உறவினுடைய வீட்டுக்கு செல்கின்ற போது மருந்து விருந்தும் 3 நாள் மட்டும்தான். அது அந்த காலம். இந்த காலத்தில் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே வாங்க, எப்போ கிளம்புவீங்க, வாங்க, எப்போ கிளம்புவீங்க என்று சொல்லக்கூடிய நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் போகின்றபோது எப்போ போவீங்க என்று கேட்கவே மாட்டார். உனக்கு என்ன தேவை, உன் பிரச்சனை என்ன என்றுதான் நம்மிடத்தில் கேட்டது. பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து அனுப்பக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் ஆழமாக உணர அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். என்னோடு தங்கி இளைப்பாருங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த உலகத்தில் எத்தனையோ அரசர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள், எத்தனையோ மனிதர்கள் ஆண்டு இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருமே சுயநலத்திற்காகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். யாருமே பிறருக்காக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. ஒருவேளை வெளிப்படையாக பார்க்கின்ற போது பிறருக்காக வாழ்வது போல நடிப்பார்கள். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம நோக்கி பார்த்தோம் என்றால் எல்லோருமே சுயநலத்தோடு வாழக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படிதான் விவிலியத்தில் ஒரு அருமையான நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவிலியத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1 அரசர்கள் அதிகாரம் 12 அருமையான ஒரு பகுதி கொடுக்கப்படுகிறது. சாலமோன் அரசனுக்கு பிறகு அவருடைய மகன் ரெகேபயாம் என்பவர் அரசாட்சி செய்யக்கூடியவராக இருக்கின்றார். எனவே அவன் ஆட்சி பொறுப்பெடுத்த பிறகு மக்கள் எல்லாரும் யெரோபோவாம் என்பவருடைய தலைமையில் வந்து அரசனிடத்தில் ஒரு கோரிக்கை எடுக்கிறார்கள். உங்கள் அப்பா சாலமோன் இருக்கின்ற போது மிகப்பெரிய ஆலயம் கட்டினார், மிகப்பெரிய கட்டடங்களை கட்டினார். அப்பொழுது எங்களை வேலையாட்களாக பயன்படுத்தி எங்களுக்கு நிறைய சுமையை, பழுவை கொடுத்தார். இப்போது நீ எதுவுமே கட்டுவதில்லைலா,
எனவே எங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சுமையை பழுவை குறைக்கலாம் என்று சொல்லுகின்ற போது அந்த ரெகேபை அவன் சொல்கிறார், போய் 3 நாள் கழித்து வாருங்கள் என்று அனுப்பிவிடக்கூடியவராக இருக்கிறார். 3 நாட்களுக்கு பிறகு வருகின்ற போது மீண்டுமாக அதே கோரிக்கை வைக்கின்ற போது முதியவர் தனக்கு அளித்த அறிவுரையை தள்ளிவிடக்கூடியவராக இருக்கிறார். எப்போ மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய சுமையை குறையுங்கள் என்று முதியவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் தனக்கு சாதகமாக வரக்கூடிய இளைஞனுடைய கருத்தை கேட்டு, இல்லை இல்லை உங்கள் அப்பா அது அப்படி செஞ்சார்னா அதை விட நீ என்ன செய்யணும், பல மடங்கு செய்யணும். அதில் அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, எங்கள் அப்பாவுடைய இடுப்பை விட இவருடைய சுண்டு விரல் பெரியுது. அடுத்து சொல்லுகிறாரு, எங்கள் அப்பா சாட்டையால் அடித்தார்னா நான் முள்ளால் ஆன சாட்டையால் உங்களை அடிப்பேன் என்று அந்த பழுவை அந்த சுமையை கொடுக்கக்கூடிய அரசனைத்தான் விவிலி நமக்கு எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி அல்ல, நமக்காக அவர் சுமையை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். நம் பாவங்களுக்காக, நம் நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக அவரை சுமைகளை ஏற்றுக்கொண்ட தெய்வமாக இருக்கிறார் என்பதை நாம் ஆழமாக உணர அழைக்கப்படுகிறோம். எனவே இயேசு தெளிவாக சொல்லுகிறார், வாருங்கள் என்னிடத்தில் தங்குங்கள், இளைப்பாருங்கள் என்று இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதைத்தான் நம்ம மீண்டுமாக விவிலியத்தில் எசாயா புத்தகத்தில் 55வது அதிகாரத்தில் 1ஆம் வசனம் அழகாக சொல்லப்படுது. இஸ்ரேல் மக்கள் அங்கு பாபிலோன் நாட்டில் அடிமைகளாக இருந்த போதும் கூட ஆண்டவரை கடவுள் அவர்களை பார்த்து சொல்லுவார், தாகமாக இருப்பவர்களை நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள், கையில் பணம் இல்லாதவர்களை நீங்களும் வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள் என்று அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மீண்டுமாக அதே எசாயா புத்தகம் அதிகாரம் 43:4 அழகாக சொல்லுவார், நீங்களுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீர்கள், என்னுடைய பார்வையில் மதிப்புக்குரியவர்களாக இருக்கிறீர்கள், நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மீண்டுமாக அதே எசாயா புத்தகம் 49வது அதிகாரம் 16 வசனம், நான் உங்களை உள்ளங்கைகளில் தாங்கியிருக்கிறேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மை படைத்த கடவுள் இதோ இளைப்பாறுதலை தருவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தருவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் சுமைகள் வருகின்ற போது, பழுக்களோடு இருக்கின்ற போது மனிதர்களிடத்தில் செல்லாதீர்கள், கடவுளிடத்தில் வாருங்கள் என்று இயேசு அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அழகாக நம்ம வாசிக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கானா ஒரு திருமணத்தில் அந்த குடும்பத்தினுடைய சுமையை அவர் சுமந்து நீக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். அதே போல் யோவான் நற்செய்தி அதிகாரம் 6:1-13 வரைக்கும் பசியோடு வந்த மக்களுடைய அந்த பசி என்ற சுமையை தான் ஏற்றுக்கொண்டு அந்த பசியை நீக்கக்கூடியவராக இருக்கின்றார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17:11-19 வரைக்கும் பார்க்க முடியும். நோயினும் சுமையை அவர் சுமந்து கொண்டு அந்த நோயாளிக்கு விடுதலை தரக்கூடியவராக இருக்கின்றார். அதே போல் லூக்கா நற்செய்தியில் 19வது அதிகாரத்தில் சக்கைவை பற்றி வாசிக்கூடிய நிகழ்வில் நாம் தெளிவாகவும் பாவி என்னும் சுமையை அவர் நீக்கக்கூடியவராக இருக்கின்றார். திருத்தூதர் பணிகள் நூல் அதிகாரம் 2 சீடர்கள் அனைவருமே பயத்தோடு வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த சீடர்களுடைய அச்சம் என்ற சுமையை அவர் நீக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சுமைகள் இருந்தாலும் இயேசு இடத்துல செல்கின்ற போது அவர் நம்முடைய சுமைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இங்கே வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு எப்படி நம்முடைய சுமையை நீக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதற்கு அழகான ஒரு உருவகத்தின் வழியாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நுகம் என்பது நிச்சயமாக ஏற்கனவே இன்னொரு நாள் மறையுரையில் சொல்லியிருக்கிறேன். 2 மாடுகளை இணைக்கக்கூடிய அந்த மோக்கால் என்று சொல்லுவார்கள். நிச்சயமாக 2 மாடு சரிசமமாக இருந்தால் தான்
அந்த வண்டியினுடைய சுமையை எளிதாக சுமந்து செல்ல முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு, ஒரு பக்கம் நான் சுமக்கிறேன், நீங்கள் ஒரு பக்கம் சுமக்கிறீங்கன்னா இன்னொரு பக்கம் நான் சுமக்கிறேன், அந்த சுமையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று இயேசு அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கிறார். என் அன்புகளே, இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட மனிதன் ஒரு சுமையை தான் மட்டும் சுமந்தால் மிக மிக கடினமானதாக இருக்கும். ஆனால் அந்த சுமையை சாதாரண மக்களோடு பகிர்ந்து கொண்டாலே அவனுடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதல் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். ஆண்டவராக இயேசுவிடத்தில் அந்த சுமையை பகிர்ந்து கொள்கின்ற போது அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவுக்கு நம்முடைய சுமைகளை பகிர்ந்து கொள்வதற்கு, இன்னும் சிறப்பாக நம்முடைய சுமையிலிருந்து விடுதலை தருவதற்கு அவரால் எப்படி முடிகிறது என்றால் அதற்கு 2 பண்புகள் அவரிடத்திலிருந்து, ஒன்று கனிவு, மனத்தாழ்மை. என் அன்புக்குரியவர்களே, அப்போ ஆண்டவர் இயேசு நம்முடைய சுமைகளிலிருந்து விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய சுமையை பகிர்ந்து கொண்டு அந்த சுமையை அவர் சுமக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை ஆழமாக உணர்ந்து வாழ்க்கையில் எந்த சுமைகள் வந்தாலும் இறைவேண்டல் வழியாக ஆண்டவரை இயேசுவிடத்தோடு பகிர்ந்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்னொரு நிலையிலும் கூட ஆண்டவர் இயேசு சொல்கிறார், கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு 3வது சிந்தனையாக அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதைத்தான் நாம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 6 தெளிவாக வாசிக்க முடியும். இறை திருவசனம் 2 சொல்லப்போது, ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். கிறிஸ்து நமக்கு கொடுத்த சட்டம் என்னது? இயேசு நமக்கு கொடுத்த சட்டம், கட்டளை என்னது? ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். இன்னைக்கு ஒருத்தருடைய சுமையை நான் பகிர்ந்து கொண்டு தாங்குகிறேன் என்றால், இயேசு அந்த உணவின் போது கொடுத்த அந்த அன்பு கட்டளையை நான் வாழ்வாக்குகிறேன். அந்த அன்பு கட்டளை வேற ஒன்றுமல்ல, இந்த ஒட்டுமொத்த விவிலியமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பல நேரங்களில் அடுத்தவர்கள் மீது நம் சுமையை சுமத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் பிறருடைய சுமைகளை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு இன்றைக்கு பல மனிதரிடத்தில் மனம் வருவது இல்லை. காரணம் தெரியுமா? அந்த இயேசுவிடத்தில் காணப்பட்ட கனிவும் மனத்தாழ்மையும் நம்மிடத்தில் இல்லை. அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் சுமைகள் வருகின்ற போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறோம். காரணம்னா மனத்தாழ்மை. எங்கு மனத்தாழ்மை இருக்கிறதோ அங்கு பொறுமை இருக்கும். பொறுமை இருக்கிற இடத்துல சுமையை தாங்குவதற்கான மனப்பக்குவம் கிடைக்கும். அதைத்தான் புனித பவுல் அழகாக சொல்கிறார், ஒருவர் மற்றவருடைய சுமையை விரும்பி தாங்கிக் கொள்ளுங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி பிறருடைய சுமையை நாம் பகிர்ந்து கொண்டோம் என்றால், பிறருடைய சுமையை நாம் தாங்கிக் கொண்டோம் என்றால், அந்த இடத்துல நான் இயேசுடைய மறுரூபமாக நான் இருக்கிறேன், மறு இயேசு கிறிஸ்துவாக அவர்களுக்கு நான் தென்படுகிறேன். இப்படி தான் பல்வேறு புனிதர்களுடைய வாழ்க்கையில் கூட நமக்கு வரலாறாக எண்பித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்றைக்கும் கூட நம்ம சுமையோடு வந்திருக்கிறோம். நிச்சயமாக சாமி என் வாழ்க்கையில் கவலையே இல்லை என்று யாராலும் சொல்ல முடியும். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் கவலையே இல்லை, துன்பமே இல்லை, கஷ்டமே இல்லை, பிரச்சனை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பம் இருக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கிறது. அது யதார்த்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இயேசுவிடத்திலிருந்து அந்த மனத்தாழ்மையும் கனிவையும் கற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக நானும் நீங்களும் இயேசுவாக இருந்து பிற சுமைகளில் பகிர்ந்து கொள்ள முடியும். அதே வேளையில் யாரிடத்திலும் சொல்ல முடியாத சுமைகளோடு வந்திருக்கிறீர்களா? இதோ இயேசு உங்களுக்காக நற்கருணையில் காத்து கொண்டிருக்கிறார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்ல, 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் ஓய்விடுங்கள், இளை பாருங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். எனவே அன்புகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில சுமைகளை நம்மால் குறைத்து கொள்ள முடியும்,
ஒரு சில சுமைகளை பிறருடைய உதவியோடு நாம் குறைத்து கொள்ள முடியும். ஆனால் குறைக்க முடியாத பெரும் சுமைகளை இயேசுவிடத்தில், கடவுளத்தில் நம்பிக்கையோடு கொண்டு வருவோம். அவரால் மட்டும்தான் எல்லாம் முடியும். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம் நம்பிக்கையை அறிக்கை செய்வோம்.